வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த இளம் வயது சிறுமி யார்? ஆப்ஷன் ஏ முத்தமிழ் செல்வி, ஆப்ஷன் பி பச்சோந்திரி பால், ஆப்ஷன் சி சித்தி மிஸ்ரா, ஆப்ஷன் டி ஜூன்கோ தபே. சரியான பதில் ஆப்ஷன் சி சித்தி மிஸ்ரா. போபாலை சேர்ந்த 2.5 வயதாகும் ஜின்னி என்று அழைக்கப்படும் சித்தி மிஸ்ரா தனது தாயுடன் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் வரை சென்று சாதனை படைத்துள்ளார். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. சென்னையில் புத்தொழில் மையம் அமைக்க ஐஐடி மெட்ராஸ் எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி அமெரிக்கா. சரியான பதில் ஆப்ஷன் சி பிரான்ஸ். விமான போக்குவரத்து, விண்வெளி மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் சென்னையில் புத்தொழில் மேம்பாட்டு மையம் அமைக்க பிரான்சின் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் நிறுவனம் மற்றும் ஐஐடி மெட்ராஸ் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. 2வது கேள்வி. சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் புதிய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய வீரர் யார்? ஆப்ஷன் ஏ குரிந்தர் சிங், ஆப்ஷன் பி ஸ்ரீஜேஷ், ஆப்ஷன் சி சுரேந்தர் குமார், ஆப்ஷன் டி அமித் ரோஹிதாஸ். சரியான பதில் ஆப்ஷன் பி ஸ்ரீஜேஷ். சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் வீரர்களுக்கான கமிட்டியின் புதிய உறுப்பினர்களை நியமித்துள்ளது. இந்த கமிட்டியின் இணைத் தலைவர்களாக இந்திய கோல்கீப்பர் ஸ்ரீஜேஷ் மற்றும் சிலி வீராங்கனை கமிலா கேரம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 3வது கேள்வி. தேஜஸ் MK-1A போர் விமானத்தை எந்த நிறுவனம் வடிவமைத்துள்ளது? ஆப்ஷன் ஏ பாரத் லிமிடெட், ஆப்ஷன் பி போயிங், ஆப்ஷன் சி ஏர்பஸ், ஆப்ஷன் டி இந்துஸ்தான். சரியான பதில் ஆப்ஷன் டி இந்துஸ்தான். தேஜஸ் MK-1A போர் விமானம் இந்தியாவை சேர்ந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரித்துள்ளது. அண்மையில் பெங்களூருவில் நடைபெற்ற சோதனையில் இந்த விமானம் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. 4வது கேள்வி. சிபிஐ இணை இயக்குனர் சுப்ரியா பாட்டீல் யாதவின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 5. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1. சிபிஐ இணை இயக்குநராக பணியாற்றி வரும் சுப்ரியா பாட்டீல் யாதவின் பதவிக்காலம் ஏப்ரல் 17ஆம் தேதியுடன் நிறைவடைய இருந்த நிலையில் அவரின் பதவிக்காலத்தை மத்திய பணியாளர் ஆணையம் ஓராண்டு நீட்டித்து அறிவித்துள்ளது. 5வது கேள்வி. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்று அண்மையில் காலமான உளவியலாளர் யார்? ஆப்ஷன் ஏ ஜான் ஃபோர்ஸ், ஆப்ஷன் பி நர்கிஸ் முகமதி, ஆப்ஷன் சி டேனியல் கான்மேன், ஆப்ஷன் டி கிளாடியா கோல்டின். சரியான பதில் ஆப்ஷன் சி டேனியல் கான்மேன். புகழ்பெற்ற இஸ்ரேலிய அமெரிக்க உளவியலாளரும் பொருளாதார நிபுணருமான டேனியல் கான்மேன் தனது 90வது வயதில் கடந்த 27ஆம் தேதி காலமானார். பொருளாதார அறிவியலில் உளவியல் ஆராய்ச்சி நுண்ணறிவுகளை ஒருங்கிணைத்ததற்காக டேனியல் கான்மேனுக்கு 2002ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 6வது கேள்வி. தேசிய பெண்கள் ஆணையம் ஆழ்கடத்தலை கட்டுப்படுத்த எந்த துறையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆப்ஷன் ஏ மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை, ஆப்ஷன் பி ரயில்வே பாதுகாப்பு படை, ஆப்ஷன் சி மத்திய ஆயுதமேந்திய காவலர் படை, ஆப்ஷன் டி மத்திய சேம காவல் படை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.